ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாக்கோ சிப் குக்கீஸ் எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் பட்டர் எடுத்துக்கோங்க. அது கூட ஒயிட் சுகர் ப்ளஸ் ப்ரௌன் சுகர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒயிட் சுகரை நல்லா பவுட்ரு பண்ணி தான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம 1/4 கப் பால் ஆட் பண்ண போகிறோம். 1/4 கப் பால் ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் நல்லா மொத்தமாக கரையணும், அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 2 ட்ராப்ஸ் வெண்ணிலா எசன்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த ரெசிபிக்கு ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ஸோட மெஷர்மெண்ட்ஸ் வேணும்னா ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அதில் பார்த்துக்கோங்க. இந்த டைமில் நம்ம இது கூட மைதா ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் பேக்கிங் சோடா, அது கூட கொஞ்சம் சால்ட், கார்ன்ஃப்ளவர் மாவு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையாலேயே மாவை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா சாஃப்டான டோ வரணும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு வச்சதுக்கப்புறம் இது கூட சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். முதலையே சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா சாக்கோ சிப்ஸ் மெல்ட் ஆகி பேட்டர் எல்லாமே ஒன்றா ப்ரௌனிஷ் கலரில் ஆகிடும். சாக்கோ சிப்ஸ் நம்மளுக்கு தனியாக தெரியாது. இந்த பேட்டரை நம்ம 1 hour ஃப்ரிட்ஜில் அப்படியே வைக்க போகிறோம். 1 ஹவருக்கு அப்புறம் அந்த பேட்டர் எடுத்து உங்களுக்கு தேவையான ஷேப்பில் வச்சுட்டு நான் அது கூட கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓடிஜியை 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். ப்ரீ ஹீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அதே 180 டிகிரிலேயே 20 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்தோம்னா சூப்பராக நம்ம குக்கீஸ் ரெடி ஆயிரும். ஸோ இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.